பரிமளனுக்கும் ரொம்ப நல்ல படம், ஃபேமிலியோட மஸ்ட் வாட்ச் படம், த்ரில்லர். ஆனால் அந்த நல்ல காமெடி நல்லா இருக்குது. அதில் கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருக்குது. ஒரு கொலை நடக்கிறது, அது வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் நடக்கிறது. அது கடைசியில் தான் யாருன்னு தெரியும். பட் அந்த ஃபுல்லாக அந்த மிஷ்கின் சார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறார். ஸோ மிஷ்கின் சாருக்கு நல்ல ரோலு, சாண்டி மாஸ்டருக்கும் ஒரு நல்ல ரோலு, ஜெயராமன் ஊர்வஷி காமெடி சான்ஸ் இல்லை, கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த காமெடி அவங்க டைமிங்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. 2 கேர்ள்ஸ் அவங்கள சஞ்சனா அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலும் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தா தான் நான் புக் பண்ணது. ட்ரெய்லருக்கு மேலேயே இது வந்து அந்த ட்ரெய்லர் ஒரு 20 மினிட்ஸ்க்கு தான் அந்த காமிக்கிறது. மிச்சம் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் இஸ் பெட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப். டெஃபினட்டாக பண்ணும். நல்ல காமிக் லைட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் குட் மெசேஜ் இருக்குது. ரொம்ப ரேராக இந்த மாதிரி படம் வரும். ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒரு ட்விஸ்டோட பார்க்கலாம், அப்பவும் சிரிக்கலாம். அப்படிங்கிற போது மனம் மட்டும் சிரிக்கலாம். சாரி, செகண்ட் ஹாஃப் எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தது. நல்லா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த செட்டிங், அந்த காமெடி, அந்த இதை பேக்ரவுண்ட் போடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. டைம் போகிறதே தெரியல. ஸ்க்ரீன் பிளே இஸ் நைஸ். ஒத்தரா சொல்ல முடியாது, டீம் தான் சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப மிஷ்கின் சார் நெஞ்சில் ஊரேஷ் அந்த டாப் 3 நம்ம நிச்சயம் சொல்லி தான் ஆகணும். ஜெயராமன் சார், ஊர்ஷி அண்ட் மிஷ்கின், அவங்க 3 பேரோடது எங்கேயோ இருக்கு லெவல். அந்த டைமிங்ஸ், கெமிஸ்ட்ரி, இதில் ரொம்ப நல்ல படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். பரவாயில்ல, ஒன்ஸ் டைம் பார்க்கலாம். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் காமெடி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் காமெடி போட்டிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, போர் அடிக்காம நல்லா இருக்கு. பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா ஒரு காமெடி இருக்குது படத்தில். ஃபுல்லாக ஒரு நல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காமெடி படம். ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்குது படம். புரியுது. எல்லாருமே அவங்கவுங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராடனரியாகவும் பண்ணியிருக்காங்க. ஊர்வசி வந்து சொல்லி ஆகணும், அவங்கள பற்றி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல மெசேஜ். ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. படம் போகிறதே தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அண்ட் ரொம்ப எல்லாருமே சிரித்து ரசித்த சீன்ஸ் நிறைய இருக்குது படத்தில். அண்ட் எண்டில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. படம் வந்து எல்லோரும் வந்து நேரில் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சாப்பிட்டு வரணும் பொழுது நான் டெய்லியும். ரெடி. படம் வந்து ரொம்ப அழகாக இருக்குண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. சாண்டி அண்ணாவை வந்து இந்த படத்தில் ஒரு மாதிரி டேரக்டர் வந்து வித்தியாசமாக காமிச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சாண்டி அண்ணா வர இருக்கிற காலகட்டங்களில் ஒரு மிகச்சிறந்த வில்லனாக வரதுக்கான 100% வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, இந்த பாபநாசம், இந்த படம் பாபநாசத்தில் வருது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கதை வேறு. அந்த டேரக்டருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிஸ்கின் சார் வந்து, சார் யார் சார் நீங்கள் அந்த பாத்திரமாகவே வாழ்ந்துக்கிறீங்க சார், வேறு மாதிரி வாழ்ந்துக்கிறீங்க. 24 மணி நேரம் சாப்பிட்றீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்றீங்களா என்னன்னு தெரில, கதையை கரெக்டாக ஒரு மாதிரி ரவுத்துறீங்க காயை சூப்பராக. ஆனால் உங்களுக்கு தான் அவரோட பிரச்சனை, இந்த மாதிரி அவங்க பையன் வந்து இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்றதுக்காக அவர் ஒரு அவதாரம் எடுக்கிறார் மிஷ்கின் சார். வேறு மாதிரி அவதாரம் அது. இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப 5 பாட்டு 10 பாட்டு ஒரே பாட்டு அவ்வளோதான் முடிஞ்சு கதை. பாட்டு நார்மலாகவே இட்டு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கதை வந்து டோட்டலாக ட்ரக்ஸை வந்து ஒழிக்கணுன்றது மட்டும்தான். ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம் சார், உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். படம் ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கதை வந்து அவங்க ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க, ஒரு கொலை நடக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த ஃபேமிலி மாற்றுறாங்களா இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். ஒரு பாப்பநாசம் கடை எப்படி நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நடந்த படம். பட் இருந்தாலும் வந்து இது வந்து காமெடி, சஸ்பென்ஸ், அப்புறம் வந்து ஒரு நல்ல கருத்து, அப்புறம் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை ஸ்க்ரீன் பிளேல எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாண்டியராஜ் டேரக்டர்கிட்ட இதை எதிர்பார்க்கல, இவரை எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாண்டியராஜ் தானா அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல கொஞ்சம் யோசிக்கவே தோணுச்சு. பட் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்கே வந்து ஒரு சில இடத்துல ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரே இடத்துலையே இருக்கும், அங்கங்கே அந்த காமெடி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக தோய்வடையலாம். பட் இருந்தாலும் படம் வந்து எங்கேஜிங்காக தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் என்ன வந்து நிறைய விஷயங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதாவது காமெடி வேணுங்கிற இடத்துல கரெக்டாக இருக்குது, எமோஷனும் அங்கங்கே இடத்துல இருக்குது, சஸ்பென்ஸும் வந்து யார் தான் இந்த கொலை பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைசி
ஒரு 15 to 20 மினிட்ஸில் தான் சொல்கிறாங்க. நம்ம யோசிச்சிட்டே இருப்போம், இவன் தான் பண்ணானா, அவன் தான் பண்ண. அந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்தாலே அந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அந்த வில்லன் சாண்டி வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. நமக்கே கோவம் வருது, ஏன்டா அவன் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது நிஜமே வந்து நமக்கு கோவம் வரும்போது அவரோட கேரக்டர் கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அனந்திகா அண்ட் சஞ்சனா இவங்க 2 பேரும் பசங்களாம் நடிச்சிருக்காங்க. ஜெயராம் அண்ட் ஊர்வசிக்கு அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம் புலி எல்லாருமே வந்திருக்காங்க. கேரக்டர் வைஸ் படி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு நிறைய இடத்துல இருந்தாலும் அதாவது ஒரே இடத்துல வந்து அந்த சுற்றி வரதுனால ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சில பேருக்கு வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் எங்கேஜிங்காக தான் நமக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம். பட் ஒரு நல்ல கருத்து சொல்ல வந்திருக்காங்க. அதாவது போதைப் பொருள்னால வந்து சமுதாயம் எவ்வளோ கெட்டு போகுது, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாண்டியராஜ் சொல்ல வந்திருக்காரு. ஓவராலாக வந்து இந்த படத்தில் அங்கங்கே அந்த கத்தி குத்துற இது அவர் ரத்தம் தெரிகிற காட்சிகள் அங்கங்கே வர்றதுனால 16+ மெச்சூர் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. மிஷ்கின் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து வராரு. ஸ்டார்டிங் என்ன சும்மா வராரு ரொம்ப மொக்கையான கேரக்டர் போல் அப்படின்னா, படம் முடியும் போது ஒரு வேல்யூபிளான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஜெயராம் ஊர்வசி அவங்க சொல்லவே வேணால் செம்மையாக பண்ணுவாங்க. இதில் வந்து ரொம்ப மெனக்கிட்டு பயங்கரமாக நடிக்கல, ஒரு அசால்ட்டான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அசால்ட்டான நடிப்பிலே வந்து நமக்கு அங்கங்கே சிரிப்பு வருது. செம்மையாக இருக்குது. ஜெயராம் ஊர்வசி பார்த்தாலே பக்கத்தில் இருக்கு, அவங்க வந்தாலே சிரிக்கிறாரு. அப்படியெல்லாம் சிரிக்கணும் கிடையாது. பட் கரெக்டாக ஒரு வேல்யூபிளான காமெடி தான் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ். சூப்பராக இருக்குங்க படம், நல்லா இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸு ஒரு ஃபன்னான ஒரு படம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா ஒர்க் ஆகும். நல்லா காமெடியெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு. நல்லா இருக்கு. ஒரு பேசிக்கான ஃபேமிலியை வச்சு ஒரு கருத்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நல்லா காமெடியாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கண்ணா. நல்லா தான் இருக்கு. ஏங்க அதான் படத்தை நல்லா லிஃப்ட் பண்ணி காட்டுதுங்கண்ணா. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. நல்ல கதை, ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட கதையை நல்லா சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. பாண்டியராஜுக்கு நல்ல வாழ்த்துக்கள். இந்த படம் சூப்பராக இருக்கு. படத்தில் வந்து ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கதை கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கலகலப்பாகவும் போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிப்ஸ் மேலே டிப்ஸ்ட்டு அதை போலீஸே பண்ணியிருக்கிறது இன்னும் ரொம்ப இதுவாக இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அடுத்து செகண்ட் பார்ட் வர்றது இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல சூப்பரான படம். படம் ரொம்ப அருமையான படம்ண்ணா. இது அருமைன்னு சொன்னால் மக்கள் பார்க்க வர மாட்டாங்க. நல்லா இல்லாத படத்தை தான் முக்கிய பார்ப்பாங்க. பட் ஆனால் ஃபேமிலி ஓரியன்டு எல்லாமே சேர்ந்து ட்ரக்ஸு எல்லாமே சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் போச்சு. யங்ஸ்டருக்கு பிடிக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அப்பா அம்மா பசங்க லவ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்தை. மல்டி காஸ்டிங் பண்ணுறதோட ஒரு பேய் படத்தை ஒரே கதை ஒரே ஒரு இது மாளிகையில் வச்சு ஒரு 10-15 காமெடி ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. பட் பாண்டியராஜன் அப்படி பண்ணல. ஊர்வசின்ற ஒரே லேடிஸை வச்சு யோகி பாபு இந்த மாதிரி கேரக்டருங்கெலாம் வச்சு 2 பேர் தான். ஆனால் ஊர்வசி அம்மா எல்லா சானல்லையும் கலக்குறாங்க. அவங்களாம் ஒரு பெரிய அளவில் லேடிஸ்லாம் ரொம்ப விழுந்து சேர்த்த அளவுக்கு பெரிய காமெடிஸ் இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது, டேர்ன்ஸ் இருக்குது, த்ரில்லிங் இருந்தது, பேய் படம் மாதிரியும் இருந்தது, ஸ்மக்லிங் இருந்தது. நவரசத்துமாக அள்ளி தெளிச்சு இருக்கிறாரு பாண்டியராஜன். இந்த மாதிரி தான் புதுவிதமாக நாங்கள் கேட்குறோம். நீங்கள் மெரினா மாதிரி பசங்க மாதிரி இன்னும் நிறைய படங்கள்லாம் நீங்கள் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இது வந்து தான் எல்லா சானருக்கும் ஏற்ற ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இந்த படத்தை.